அனைவருக்கும் வணக்கம். இதை எப்படி சொல்லலாம்னா, ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும். நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுல நம்ம ஜெயிக்கலாம் இல்ல ஜெயிக்க முடியாம போகலாம். அப்படி இருக்கப்ப நம்மள பின்னாடியில இருந்து பேக் போனா ஒரு முதுகெலும்பா இருந்து ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஒரு ஆள் கண்டிப்பா வேணும். அதை அவங்க எப்படி பண்ணணும் இல்ல எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது இதுல தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் என்ன பண்ணாருன்னா இரும்பு பட்டறை வச்சு வேலை செய்யறாரு. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தொழில்ல கஷ்டம் வந்துருச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சு. அதை வந்த உடனே அவர் ரொம்ப வெறுத்துட்டாரு. இந்த வாழ்க்கையை ஏன் நம்ம வாழணும், வேணாம் நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்துட்டாரு. அப்ப அவரோட மனைவி கிட்ட வந்து கலங்கி சொல்றாரு, இத மாதிரி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னோன்னு அவங்க சொல்றாங்க, இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இது போனா என்ன, எவ்வளோ தொழில் இருக்கு இந்த உலகத்துல, நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க, விறகு வெட்டுங்க, அதை வந்து அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு மனைவியோட பேச்சை கேட்டுட்டு விறகு வெட்டுற வேலைக்கு போறாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வந்துச்சு. அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா ஒரு வேளைதான் சமைப்பாங்க, அதை 2 வேளை வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து எப்படின்னா சோள மாவுல கஞ்சியும் ஏதாவது ஒரு குழம்பும் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு வேளைதான் சமைப்பாங்க, 2 வேளை வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா கஷ்டம் இல்லாம ஏதோ ரொம்ப அவங்க 2 பேரும் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்படியே கொஞ்ச நாள் போகும்போது ஒரு நாள் அழுதான் அவன். ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம் மனைவி. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுவுறீங்க அப்படின்னு அவன் சொன்னானா, இல்ல நான் டெய்லி பட்டறை வச்சிருக்கும் போது டெய்லி வந்து கறி சாப்பாடா இருக்கும் நம்ம வீட்டுல. நானா இப்ப என்ன பண்றேன், கஞ்சிய ஒரு வேளை வச்சு 2 வேளை சாப்பிடுறோம். என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்ப என்ன நடந்து போச்சு, விறகு விக்கிறீங்க, இப்ப பேசாம என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு விறகு கடையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க மனைவி. எப்படி முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அந்த நகையை வந்து அடமானமா வச்சுட்டு நம்ம ஒரு விறகு கடையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் மனைவி. சரி, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கேன்னு அதே மாதிரியே நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சுட்டு ஒரு விறகு கடை வச்சாராம். பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்து விறகு வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்களாம். அப்புறம் அவங்க வீட்டுல டெய்லியும் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே டெய்லி கறி சாப்பாடாவே சாப்பிட்டுருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதோட விட்டுருமா, அவங்களுக்கு சோதனை விடல. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு, விறகு கடை தீ பிடிச்சி எரிஞ்சு எல்லாமே கறியாயிடுச்சு. இவர் ரொம்ப மனசு நொந்து போயிட்டாராம் அந்த கணவர். உட்கார்ந்து ஓன்னு அழுதுருக்காரு. இப்ப என்னதான் நடந்துச்சு, எதுக்காக இந்த முகத்தை தூக்கி வச்சுட்டு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மனைவி. அவர் சொல்லியிருக்காரு, இல்லம்மா இந்த மாதிரி ஒண்ணா மாத்தி செஞ்சோம், இப்ப விறகு கடையும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். விறகு கடை எரிஞ்சு கறியா தானே மாறி இருக்கு, என்ன ஒண்ணுமேவா இல்லாம ஆயிடுச்சு, இப்ப நம்ம கறி வியாபாரம் பண்ணலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை தேத்துனாங்களாம். இது எதுக்காக சொல்றேன்னா, இத வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தன் வந்து என் வாழ்க்கையில இத மாதிரி தோத்துட்டு இருக்கும்போது அவனை குத்தி குத்தி காயப்படுத்தினா ஆரோக்கியமா இருக்கவனுக்கு கூட குளுக்கோஸ் போடணுமா. இதுவே தோல்விலையும் துவண்டு போயிருக்கும் கோமா ஸ்டேஜ்ல இருக்கவன இந்த மாதிரி வார்த்தையால உற்சாகப்படுத்தினா ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல கூட வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்களை வந்து உற்சாகப்படுத்துறோம், அவங்களோட தோல்விலையும் வந்து பின்னாடி தாங்கி ஒரு ஏணியா நம்ம எந்த அளவுக்கு நிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு விஷயத்துல ஜெயிக்க முடியும். இல்ல ஒரு விஷயம் ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கல அப்படின்னா அதை எப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அதை இல்ல எப்படி மாத்தி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்து பின்னாடி ஒரு பேக் போனா நின்று எப்பவுமே ஒரு சப்போர்ட்டா உற்சாகப்படுத்தணுமே தவிர அவங்க இன்னும் கீழே விழுறதுக்கு எப்பவுமே நம்ம ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உற்சாகப்படுத்துறவனை வந்து தோல்வியில துவண்டிருக்கவனை வந்து உற்சாகப்படுத்துறவன் வந்து தேக்கு மரத்துக்கு சமமானவனா. ஏன்னா தேக்கு மரம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து ஓங்கி நிக்குதோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளும் ஒரு வேராவோ இல்ல அவங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு தூண் மாதிரியோ நின்னோம்னா உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க வாழ்வில எல்லா விதமான வெற்றியும் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவுமே பின்னாடி இருந்து உற்சாகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.